வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ சமீபத்தில் திரைக்கு மக்களுடைய வரவேற்பு பெற்ற ஒரு மலையாள திரைப்படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் காதல் த கோர். இதான் மலையாள திரைப்படத்தினுடைய பேர். இந்த படத்தினுடைய கதாநாயகன் மம்முட்டி, மெகாஸ்டார் மம்முட்டி. இந்த படத்தினுடைய கதாநாயகி ஜோதிகா. ஜோதிகா 12 ஆண்டுகளுக்கு பிறகு மலையாள திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். 12 இயர்ஸ் அவங்க நடிக்கவே இல்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சீதா கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்தில் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஜோதிகா நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே மம்முட்டி தான். மம்முட்டியினுடைய சொந்த படம், அவருடைய ஓன் பேனர். அதில் மம்முட்டி கம்பெனி அப்படின்றது அதான் நிறுவனத்தினுடைய பேர். அந்த நிறுவனத்தினுடைய பேரில் மம்முட்டி இந்த படத்தை சொந்தத்தில் தயாரித்திருக்கிறார் அப்படிச்சுங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜிஜோ பேபி அப்படின்றது. ஜிஜோ பேபி இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற மலையாள திரைப்படத்தினுடைய இயக்குனர். அந்த திரைப்படத்தில் அவருக்கு நல்ல அருமையான பேர், புகழ் வாங்கினார். அவர் மம்முட்டிகிட்ட இது கதை இவருடைய கதை கிடையாது, வெளியிருந்து வாங்கின கதை. அந்த கதையை மம்முட்டிகிட்ட வெளிப்படுத்தி இந்த கதையை வச்சு நம்ம நீங்கள் நடித்து அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது மம்முட்டி அந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காதல் த கோர் திரைப்படத்தை மம்முட்டியை சொந்தத்தில் தயாரித்திருக்கிறார் அப்படின்னு. இதில் எப்படின்னா ஒரு மாறுபட்ட கதை அப்படின்றது மாதிரி தான் சொல்லணும். இந்த எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை உண்மையாகவே போல்டாக மம்முட்டி இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி அவர் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி முடிவெடுத்தாருன்றது ஒன்று. அதேமாதிரி இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானித்தார்னு ஒன்று ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்காகவே மம்முட்டியை தனிப்பட்ட முறையில் அவரை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும் அப்படின்னு. அப்போ இந்த காதல் த கோர் அப்படின்ற திரைப்படத்தினுடைய கதை கரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு மம்முட்டியினுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் மேத்யூ அப்படின்னு கதாபாத்திரம். அவருடைய மனைவி ஜோதிகா, அவங்களுடைய ஓமனா அப்படின்றது அவங்க பேர். 20 வருஷம் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பருவ வயதில் ஒரு டீனேஜ் கேர்ள் டாக்டராக இருக்குது மக. அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு வெளியே ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்குது. மம்முட்டியினுடைய ஒரு வயசான ஒரு 70-75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஃபாதர், அமைதியான ஒரு ஆள். அவர் அப்படியே அமைதியாக ஒரு முதிய வயது அப்படின்றதுல அவர் வீட்டில் அமைதியான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஊரில் இப்போ அந்த ஊராட்சி தேர்தல், பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன் இந்த ஊரில் இப்போ நடக்க போகுது, இடைத்தேர்தல். அதில் சுயேட்சை கேண்டிடேட்டாக மம்முட்டி தேர்தலில் மேத்யூ கதாபாத்திரத்தில் கூட மம்முட்டி தேர்தலில் நிற்கிறாரு. லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு, இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவுடன் தேர்தலில் நிற்க போகிறாரு. தேர்தல் நிற்கிறாரு மம்முட்டி அப்படியே தெருவாக போய் ரோடாக போய் மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணி, கூட இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் எல்லாருமே போய் இவருக்காக ஓட்டு கேட்டு இப்படின்ற ஒரு மேட்டர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வீட்டில் மம்முட்டியும் ஜோதிகாவும் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் அப்படின்னா ஒன்றும் பெருசாக பேசிக்கிறதே கிடையாது, பேசுகிறதே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க 2 பேரும் வீட்டில் அப்படி வச்சுங்களேன். இப்போ ஒரு படுக்கையில் போய் படுத்து கிடந்து அப்படின்ற மாதிரி மம்முட்டி படுத்து அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் படுத்து கிடப்பாரு, ஜோதிகா அந்த பக்கம் அந்த பக்கம் உடம்பை திருப்பி அந்த பக்கம் படுத்து கிடப்பாங்க. 2 பேரும் ஒன்றும் பேசிக்கிற மாட்டாங்க. கணவன் மனைவி என்ன இது எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம அப்படி தோணும். அப்படி வைங்களேன். இது எந்த இடத்துல வருது அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரம் இது பண்ணி ஓட்டு கேட்டு இப்படின்ற பிரச்சனைலாம் போயிட்டுருக்குல்ல, அப்படி வரும்போது தான் மிகப்பெரிய ஒரு குண்டு போடப்பட்டதை போன்ற ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் திரைக்கதையில் வருது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன மேட்டர்னா, மம்முட்டிகிட்ட விவாகரத்து கேட்டு ஜோதிகா வழக்கு தொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில். எதுக்கு வழக்கு, ஏன் இது என்ன பிரச்சனை, இது என்னன்றதை முதல்ல நம்ம ஆடியன்ஸுக்கும் கூட அவங்க சொல்லாமலே டைவர்ஸ் கேட்டு வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். எதுக்காக வழக்கு அப்படின்றத நமக்கு சொல்லலை முதல்ல. அப்போ இப்போ அந்த வழக்கு தொடுத்தாச்சு அப்படின்னா, இப்போ கேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2 விஷயம் இருக்கும். கேஸ் நடக்குது அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி கணவன்ட்டு விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுத்துருக்காங்க. இந்த திருமண வாழ்க்கையில் ஐ எம் நாட் ஹாப்பி, சந்தோஷமாக இல்லை, நான் இதிலேருந்து விளைவிக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் அப்பியர் ஆக வேண்டிய ஸ்டேஜ் வருது. மம்முட்டி ஜோதிகா 2 பேருமே போகிறாங்க. அப்போ தான் இது என்ன மேட்டர்ன்றதே ஆடியன்ஸுக்கே தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, இது எப்படி ஒரு ரிஸ்க்கான ஒரு மேட்டர், இது எப்படி மம்முட்டி சம்மதிச்சாருன்னு எனக்கு தெரியல அப்படி வச்சுங்க. ஜோதிகாவை அந்த கூண்டில் ஏற்றி விசாரிப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டோம். இதில் என்னென்னா, அவங்களுக்காக வாதாடுறது ஒரு பெண், இவங்களுக்காக வாதாடுறது பெண். 2 பேரும் வழக்கறிஞர்களுமே ஜட்ஜ் இது நீதி இது 2 பேருமே வக்கீல், 2 பேருமே லேடிஸ் தான். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் 20 வருஷம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா? ஆமாம். ரைட்டு. அந்த மகன் உங்கள் 2 பேருக்கு. ஆமாம். நீங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லையா? இல்லை, ஹாப்பியாக இல்லை, சந்தோஷம் இல்லை.
வாழ்க்கையில் ரொம்ப இது மனசில் சந்தோஷம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தான் இந்த விவாகரத்து. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த கூண்டுக்குள்ளே ஏரின்னு இருக்குல்ல, அப்போ வந்து அவங்க ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, ஒரு பை, ஒரு லெதர் பேக்கு. அதை பையை வச்சுக்கிட்டே போய் கூண்டுக்குள்ளே போய் எப்படி நிற்க முடியும்? அதை மம்முட்டிகிட்ட தான் கையில் கொடுத்து, மம்முட்டி அந்த அவங்க அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வர மம்முட்டி தான் கையில் இடுக்கி வச்சுட்டு மம்முட்டி தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். யோசிப்பா இப்போ என்ன, இந்த வழக்கு தொடு வராங்கல்ல, நீதிமன்றத்துக்கு வராங்க, அவங்க 2 பேருமே காரில் 2 பேர் ஒன்று மம்முட்டி தான் ஓட்டிகிட்டு வருவார், பக்கத்தில் ஜோதிகா உட்காந்துட்டு வருவாங்க. அது ரொம்ப புதுமையான மேட்ரு உண்மையாகவே. அதுக்கு பிறகு ஒரு பையை வச்சுக்கிட்டே நிற்பார். அதுக்கு பிறகு இவங்ககிட்ட விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 20 வருஷம் வாழ்ந்து அப்படின்ற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்ன அப்படின்னு. இல்லை உங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், உடல் உறவு அப்படி இப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி, ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை தடவை அப்படின்னு. 4 டைம்ஸ், 4ன்றது என்ன பெரிய விஷயம் தானே. ஒரு மாதத்துக்கு 4ன்றது பிறகு அதுக்கு மேலே என்ன வேணும்? 4 தடவை ஒரு மாதத்துக்கு நடக்குது அப்படின்னா சந்தோஷம் தானே, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க தானே அர்த்தம், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது தானே. இதுக்கு மேலே வேறு என்ன சந்தோஷம் இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லை இந்த 20 வருஷத்துலேயே 4 தானே. அதிர்ச்சி, நமக்கு அதிர்ச்சி, அந்த வக்கீல்கள் 2 பேருக்கும் அதிர்ச்சி, பெண்கள் 2 பேருக்கும், நமக்கு அதிர்ச்சி, கோர்ட்டில் உட்காந்துருந்தா அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி, படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் நமக்கு ஃபுல்லாக அதிர்ச்சி. என்னையா இது 20 வருஷத்தில் ஒன்லி 4 டைம்ஸா அப்படின்னு. அப்போ அது கேட்குறது நியாயம் தானே அப்படின்றது வரும்ல. அப்படி வருது. அப்படி வந்த பிறகு அது சொல்லப்படுற காரணம் என்னென்னா, மம்முட்டிக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கே அப்படின்றாங்களே, ஹோமோசெக்ஸ், அதாவது தன் பாலின ஈர்ப்பு அப்படின்ற மாதிரி அந்த பழக்கம் ஏதோ மம்முட்டி கதாபாத்திரத்திற்கு, மேத்யூ கதாபாத்திரத்திற்கு இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் இருக்கிறது அப்படி ஒரு இது இருக்காங்க. அது யார் என்ன ஏது அப்படிலாம் சீன்லாம் கிடையாது படத்தில், காட்சியெல்லாம் அப்படிலாம் போகவே இல்லை. அந்த நீதிமன்ற விசாரணையில் சொல்லப்படுது, அவ்வளோதான். அந்த இது இருந்ததுனால இவருக்கு இந்த ஒரு ஆண் பெண் உறவு அப்படின்ற அந்த குடும்ப வாழ்க்கை, மனைவி கணவன், அதில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மேட்டரில் மனைவியை திருப்திப்படுத்தி, மனைவியை சந்தோஷப்படுத்தி, மனைவியுடன் உடல் உறவு கொண்டு உடல் ரீதியாக இணைந்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்படியே ஏதோ அதான் நான் 20 வருஷத்துலேயே 4 டைம்ஸ்ன்றாங்களே, அது யோசிச்சு பார்த்துங்க. அப்படி வரும்போது பிறகு எப்படி அந்த வாழ்க்கை எப்படி அப்படின்னு. அதுக்கு காரணம் ஹீஸ் ஏ கே, இவர் ஹோமோசெக்ஸ் ஹேபிட் இருப்பவர் அப்படி இருக்கிறதுனால அது அப்படின்ற மாதிரி ஒரு வெர்பலாக கொண்டு போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாலாம் போகலை, காட்சியெல்லாம் காமிக்கலை. அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஆகுது. அதுக்கு பிறகு இதை விசாரிக்கிறது அப்படின்னு வரும்போது யார்கிட்ட அப்படின்னா, இதுக்கடையில் மாமனார்கிட்ட வந்து ஜோதிகா அப்படியே இந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இல்லை, இதிலிருந்து நான் எஸ்கேப் ஆகி சந்தோஷமாக இதை விட்டு வெளியே போனால் தான் நான் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாமனார்கிட்டையே ரொம்ப கெஞ்சி கேட்குறது மாதிரி. அந்த மாமனார் பேசுகிறதே கிடையாது, வயசான பெரியவர் சும்மா உட்காந்துட்டே இருப்பார். அவர் ஏதாவது சாப்பிட கொண்டு போய் கொடுத்தோம்னா சாப்பிடுவார், இல்லை என்ன சும்மா இருப்பார். அவர் படம் ஃபுல்லாகவே நோ டைலாக். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இதில் மம்முட்டி ஜோதிகாவுக்கு கூட டைலாக்லாம் ரொம்ப கம்மி. மம்முட்டிலாம் அப்படியே அமைதியாக நடந்து அமைதியாக பேசி, நிறையா சத்தம் போட்டு பேசி அப்படிலாம் கிடையாது. நண்பர்கள்ட்ட கூட பேசும்போது கூட அப்படியே அமைதியாக கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். அப்படி தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஜோதிகாவும் அப்படி தான், மினிமம் டைலாக்கு. அதில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு அது. அவங்களுக்கு ஜோதி மோல் அப்படின்ற ஒரு லேடி வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஜோதிகாவே கூட பேசியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில வரி தான் நான் டைலாக் ஒரு வரி தான் அங்கங்கே வருது. அது மலையாளத்தில் வந்து அவங்களால பேச முடியும், பேசியிருக்கலாம், சொந்த குரலே கூட பேசியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் கூட வாய்ஸ் கொடுத்துருக்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்றதான் உண்மை. அதுக்கு பிறகு படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படியே மம்முட்டினுடைய அப்பா வயசான பெரியவர் இருக்கார், அது இன்னொரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சி இங்கே இருக்குது, அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு. சாட்சி யார் அப்படின்னா மம்முட்டினுடைய ஃபாதரையே கொண்டு வந்து கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறாங்க. இது மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து இப்படி இது இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியும், ஒரு வரி தான் தெரியும்னா நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா, அப்படிப்பட்ட காட்சி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரடியாகனு. இல்லை அவன் என் மகன், அதான் அவன் மகன் அப்படின்றதுனால நான் இது போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லாமல் அவன் என்று மோனானேன் அப்படி வச்சுட்டாங்க. அந்த இதுக்கெல்லாம் போகலை. அப்போ என் பையனை பற்றியே நான் வந்து விபரீதமாக ஏதாவது சொல்லுவேன்னா, அப்படி உண்மையை தானே சொல்லுவேன், அந்த சென்ஸில் நான் உண்மையை தானே சொல்லுவேன்றதுக்கெல்லாம் போகலை. அவன் என்று மோனானு என் மகன் அவன் அப்படின்ற பேட்டர்னில் அப்படி அந்த பேட்டர்னில் வச்சு அப்படி பிறகு அந்த நீதிமன்றம் அப்படி விவாகரத்து கொடுத்துட்றாங்க. அந்த முடிஞ்ச பிறகு மம்முட்டி கார் ஓட்டு வர்றார், ஜோதிகா பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் வர்றாங்க. அப்படி பெட்ரூமில் வந்து அப்படி வர்றாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்குறாங்க. இதுக்கடையில் அவங்க அப்பாக்கிட்ட போய் மம்முட்டி வந்து அப்படியே 2 பேரும் தந்தையும் மகனும் அப்படியே இருக்கும்போது அப்படியே மம்முட்டி அப்பாவுடைய நெஞ்சில் சாகிறாரு. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே அப்பாவும் அழுகிறாரு, மகனும் அழுகிறாரு. இப்படி ஒரு சீன் இருக்குது, அருமையான சீன் அது. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் படுக்கையில் மெத்தையில் 2 பேரும் உட்காடுறாங்க. அப்போ இப்போ 2 பேரும் பிரிகிறதுன்னு ஆகிப்போச்சுல, கோர்ட்டு தீர்ப்பே ஆயிடுச்சு. அது ஜோதிகா கேட்குறாங்க,
நாம் படுக்கலாமான்னு, அவன் கிடக்காமோ அப்படின்னு. அதான் அப்படி அதுக்கு அதெல்லாம் ஆடியன்ஸோட யூகத்துக்கு விட்டாச்சு. அதோட படம் ஃபினிஷ் ஆகுது. படத்தினுடைய முடிவில் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி கொடுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ட்ரக்கில் ஏற்றி அப்படிங்கிற அந்த பொருட்களெல்லாம் ஏற்றுறது மம்முட்டி தான் ஏற்றுறாரு. ஏற்றி அப்படியே பிரியா இப்படி கொடுத்து ஜோதிகாவை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு பிறந்த மக வந்து இங்கே மம்முட்டிக்கு கூடிய வீட்டுக்கு வந்துடுது. இப்போ அவங்க ஜோதிகா கிளம்பி போகிறாங்க. படத்தினுடைய கிளைமேக்ஸில் லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மம்முட்டியும் ஜோதிகாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வர்றாரு, நடுத்தர வயது மனிதர் யாரோ ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே மம்முட்டி அப்படி எந்திரிச்சு அப்படியே ஜோதிகிட்ட விடைபெற்று அப்படியே கிளம்பி நடந்து போயிட்டுருக்காரு. அவர் போய் பக்கத்தில் அந்த இடத்துல இருக்கார். இனிமேல் ஜோதிகனுடைய எதிர்காலம் அப்படி இருக்கலாம். மம்முட்டி அப்படியே நடைப்பிணமாக உயிரற்ற மனிதனாக நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். படத்தோட ஃபினிஷ் ஆகுது. இதுதான் திஸ் இஸ் காதல் த கோர். இந்த திரைப்படம் உண்மையாகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதை கரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். மம்முட்டி இதில் நடித்ததுன்றது பெரிய விஷயம். ஜோதிகா அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததுன்றது பெரிய விஷயம். இந்த படத்தை இயக்கிய ஜிஜோ பேபி இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து அவர் எடுத்துன்னு இருக்குல்ல, அதுக்காக உண்மையாக மாறுபட்ட ஒரு துணிச்சலான அட்டம்ப்ட்டு, வித்தியாசமான ஒரு கதைக்கருவை எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு இதை வரவேற்று இதை வெற்றி படம் ஆக்குனாங்கன்ற ஒரு விஷயங்கள உண்மையாகவே இது பெரிய விஷயம் தானே. அதனால் ஒரு மாறுபட்ட ஒரு திரைப்படம் மம்முட்டி தயாரிக்க, மம்முட்டி நடித்து, ஜோதிகா அதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்து ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் காதல் த கோர் அப்படின்றத தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.